ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. أم يحسدون على الناس ما آتاهم الله من فضله فقد آتينا آل إبراهيم الكتاب والحكمة وآتينا ملكا عظيما. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم إن في الجسد مضغة إذا صلحت صلح الجسد كله وإذا فسدت فسد الجسد كله أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கலியுக காலத்திலே நாம் எல்லாம் வசித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் செய்தித்தாள்களையோ அல்லது தொலைக்காட்சிகளையோ நாம் தொடர்ந்தோம் என்று சொன்னால் பகை முன் விரோதம் காரணமாக தம்பி அண்ணனை வெட்டினான், ஆசிரியரை மாணவர் குத்திவிட்டார், காதலி ஏற்றுக்கொள்ளாதன் காரணமாக முகத்திலே ஆசி பேச்சு என்று பல்வேறு விதமான பாவங்கள் தவறுகள் இழைக்கப்பட்ட செய்தியை நாம் கண்கூடாக பார்த்தும் கேள்விப்பட்டும் வருகிறோம். இந்த குற்ற காரியங்கள் நிலவுவதற்கு அந்த சமூகத்தைச் சேர்ந்த மக்களுக்கு செய்பவனுக்கு வெளிரங்கத்திலே ஏற்படுகின்ற காரியங்களை பார்த்து செயல்படுகின்றானா அல்லது அவனுடைய உள்ளத்திலே ஏற்படுகின்ற மாறுதலின் காரணமாக செயல்படுகிறானா என்று பார்த்தால் பெரும்பாலும் நாம் சொல்வோம் சமூகம்தான் காரணம். வெளியே நடக்கிற குற்றச்சாட்டுக்களை செய்திகளை இவன் பார்க்கின்றான், கேட்கின்றான், இதன் மூலமாக செயல்படுகின்றான் என்று நாம் எண்ணிக்கொள்வதுண்டு. வெளிரங்கத்திலே யதார்த்தமும் அதுதான். ஆனால் உண்மையிலேயே நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்ன ஃபில் ஜஸதி முதுகத்துன், உள்ளத்திலே மனிதனுடைய உடம்பிலே ஒரு பாகம் இருக்கின்றது. இதா சல்ஹத், அது சலாஹத், நன்றாக இருந்துவிட்டால் அவன் முழுமையாக நன்றாக இருப்பான். ஒருவேளை அது பசாதாகிவிட்டால், பசாத கெட்டு போய்விட்டால் அவனுடைய செயல்பாடுகள் உடல் முழுவதுமே கெட்டுவிடும். இதை சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளம் கல்வி குறித்து சுட்டி காட்டுகின்றார்கள். உடல் ரீதியாக பார்த்தோம் என்று சொன்னால் ஒருவனுக்கு சுகர் வருகின்றது, உடனே உயிர் போய்விடாது. ப்ரெஷர் வருகின்றது, உயிர் போய்விடாது. எத்தனையோ விதமான கேன்சர்கள், பல்வேறு நோய்கள் சொல்கின்றார்கள். எது வந்தாலும் இமீடியட்டான பாதிப்பு வராது. ஒருவேளை ஹார்ட் அட்டாக் உடனே வந்துவிட்டால், உள்ளம் பாதிக்கப்பட்டு விட்டால் உடனே மரணம் சம்பந்திவிடும். இது உடல் ரீதியான விஷயம். ஆனால் இந்த உள்ளத்திலே ஆன்மீகம் சம்பந்தமான விஷயம் பார்க்கின்ற பொழுது இந்த உள்ளத்திலே வெளிரங்கமான மாசுபடுகின்ற பொழுது எந்த உள்ளத்திலே பரிசுத்தமாக இருக்க வேண்டிய இதயம் பல்வேறு குற்றச்சாட்டினால் பொய், பொறாமை,
மற்றும் பிறருக்கு கெடுதல் செய்யக்கூடிய எண்ணம், குரோதம், கொலை செய்யக்கூடிய வரி, இன்னும் பல்வேறு எண்ணங்கள் உள்ளத்திலே பல்வேறு தூசி போல் படிவதன் காரணமாக இவன் உள்ளம் முழுமையாக பாதிப்படைகின்றது. இதனாலேயே இவன் தவறு செய்யக்கூடிய நாட்டம் ஏற்படுகிறது என்றுதான் நமது இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பல்வேறு விஷயங்கள் உள்ளத்தில் படிந்து இவன் தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இவையெல்லாம் தலையாக ரஅசுக்குள்ளி ஹத்தியத்தின் சொல்வார்கள். பாவத்திலெல்லாம் தலையாய பாவம் என்ன சொன்னால் பிறர் மீது படக்கூடிய பொறாமை. இந்த பொறாமை என்று ஒன்று வந்துவிட்டால், உள்ளத்தில் ஏற்பட்டுவிட்டால் அடுத்தவர் மீது குரோதம் ஏற்பட்டுவிடும், அடுத்தவர் மீது பகை ஏற்பட்டுவிடும். இவன் தன்னைத்தானே ஆணவம், அதிகாரம், அகங்காரம் பிடிச்சவனா மாறிவிடுகிறான். இதன் விளைவு தன் சொந்த சகோதரனையே கொலை செய்து விடுகின்றான். அவனுக்கு ஏதாவது கெடுதல் செய்ய வேண்டும் என்பதற்காக அவனுக்கு செய்வினை போன்ற விஷயங்களை செய்து வைக்கின்றான். இறுதியிலே கொலையிலே கொண்டு இந்த விஷயம் முடிகின்றது. ஆகையால் இந்த பொறாமை மனிதனின் உள்ளத்தில் இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள், யாருடைய உள்ளத்திலே பொறாமை இருக்குகின்றதோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லி காட்டுகின்றார்கள். என்னை சார்ந்தவன் இல்லை என்று நபிகள் நாயகம் கூறுகிறார் என்று சொன்னால் அந்த பொறாமையுடைய வலிமையை, முக்கியத்துவத்தை கொள்ள வேண்டும். பொறாமைன்னா என்ன எல்லாம் சொல்லி தெரிஞ்சா இந்த பொறாமைன்னா என்ன? பொறாமை எங்கிட்ட இருக்க நாங்கள் தான் இல்லையே. பொறாமைன்னா ஒன்றுமே இல்லைங்க, அடுத்தவனில் இருக்கக்கூடிய சிறப்புத்தன்மை. அது பொருளாதாரமாக இருக்கலாம், பல விஷயங்கள் என வேணாலும் அடுத்தவனத்தில் இருக்கக்கூடிய சிறப்புத்தன்மை அது அவனுக்கு போயிட்டு எனக்கு வந்துடும். அதாவது அவனுக்கு இருக்கணும், எனக்கு இருக்கணும்தா அது பரவாயில்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். அவனுக்கு போயிடணும், எனக்கு வந்து நினைக்காம அதுதான் பரவாயில்ல. இது யார்தான் இருக்குது, நம்மகிட்ட இருக்கா இல்லையா நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. இந்த பொறாமையினால் என்னென்ன விளைவு ஏற்படும்னு சொன்னால், முதலாக அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சான். சொர்க்கத்தில் படைச்சு முடிச்சு என்ன சொன்னால், மலக்குமார்களே உஜ்ஜுதூடி ஆதமுக்கு நீங்கள் சஜ்ஜா செய்ய சொன்னாங்க. சொன்னோடனே மலக்குமார்கள் எல்லாம் பொத்துன்னு உழுந்து அதை சொல்லிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் நின்றுட்டான். யார்? நம்ம இங்கிலீஷ். நேற்று என்ன சொன்னான், எப்படி நான் போய் சஜ்ஜா செய்ய முடியும்? யாரா என்ன நெருப்புலேருந்து படைச்சிருக்கேன், இவர் களிமண் சாரா மண்ணிலிருந்து படைச்சிருக்கேன், நான் பெரியவன், இவனுக்கு செய்ய முடியாது. அவனுக்கு இந்த பொறாமை வந்தபோது சொன்னது அல்லாஹ் என்று மறந்து விடுகின்றான். உத்தரவு போட்டது யார்? அல்லாஹ் தானே. அவனை நெருப்பால் படைச்சது அல்லாஹ், ஆதமை களிமண்ணால் படைச்சது அல்லாஹ். சொன்னது யார் என்று கூட மறந்துவிட்டு தான் உயர்ந்தவன். அல்லாஹ்ட்ட வாரம் செய்யலாம், நெருப்பை பிடிச்சி பாரு, நெருப்பு மேலே எரியும், களிமண் போட்டு பாரு, கொத்துனு கீழே வந்துடும். நான் இது மட்டும் இல்லைப்பா, நான் இந்த மலக்குமார்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தேன் சொர்க்கத்தில். அது மட்டுமா, நான் அந்த அந்த சொர்க்கத்தில் என்னுடைய நெற்றிப்படாத, அதாவது சுஜூத் படாமல் இடமே இல்லை. இவ்வளவு உயர்ந்தவான என்ன ஒரு ஆற்றல் களிமண்ணால் படைக்கப்பட்ட மனுஷனுக்கு போய் சஜ்ஜா செய்ய, இது நியாயமா? அல்ல, நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எங்கே வந்துட்டான் இந்த பொறாமை குணம்? எங்கே வந்து விட்டது? படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை எதிர்க்கக்கூடிய அந்த நிலைக்கு வந்து விட்டு என்று சொன்னால், அல்லாஹ் பார்த்தான். அல்லாஹ்வுடைய கோபம் வந்துருச்சுன்னா, பொறாமப்பட்டால் என்ன ஏற்படும்? அல்லாஹ்வுடைய லானத், அல்லாஹ்வுடைய சாபம் ஏற்படும். செய்தான் உடனே வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டான். அவன் வெளியே வந்து வீசப்பட்டாலும் இந்த பொறாமையுடைய குணம் எந்த அளவு உனக்கு வந்துருச்சுன்னா, யாருனால இந்த நிலைமைக்கு சொர்க்கத்தில் அந்த அத்தனை மலக்குமார்களுக்கு தலைவராக இருந்த நம்ம இன்னைக்கு சொர்க்கத்தை விட்டியே எல்லாம் வெளியாகிட்டாங்கன்னா, இதுக்கெல்லாம் யார்டா காரணம்? இந்த ஆனந்த மூட்டு காரணம். அவரை எப்படியாச்சும் கெடுக்கணும். பொறாமை எந்த அளவு வேலை செய்து பாருங்க. ஆதமை எப்படியாச்சும் நம்மளை எப்படி சொர்க்கத்தை விட்டு எல்லாம் வெளியேற்றினானோ, அதே போல் இந்த ஆதத்தையும் சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றணும் பிளான் பண்ணுறான். பொன்னாடி போனால் மதியமான அவங்க ஹவாலத்தை போனான். அம்மா எல்லாம் ஏன் இந்த கோதுமைக்கு நீங்கள் சாப்பிடக்கூடாது இருக்க தெரியுமா? நீங்கள் சாப்பிட்டா சொர்க்கத்திலையும் நிரந்தரமாக தங்கிருவிய. எல்லாம் ஆதம் உத்தரவு போட்டால் இந்த சொர்க்கத்தை இருங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் சாப்பிட்டு உத்தரவு போட்டிருக்கான். இவன் லேசாக போனான், நீ சாப்பிட்டா சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருந்துருவிய, அதனால தான் அந்த சாப்பிட வேணாம் வச்சுட்டான். இங்கே சாப்பிடுங்கிறது அம்மா
ஆளுநர் சார் போனாங்க, எங்கே நம்ம பொம்பளைக்கு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான், எங்கே இந்த பழத்தை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஈயங்களாமங்க சாப்பிடுங்க. நபிமார்களும் விதிவிலக்கா கொண்டாடுதல கேட்டாங்க. விளைவு நம்ம உட்காந்துருக்கேன். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பொறாமை என்ற குணம், இந்த குணமெல்லாம் செய்தாலும் வெளியே போய் சோளத்திலே இருந்த ஆதம் நேசாத்துக்கு இந்த பூமி கொண்டு வந்துச்சுன்னா இந்த பொறாமைக்கான காரணம். இன்னும் சொல்லுவாங்க, இந்த இஸ்லாத்திய ஆட்சியில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் ஒரு மன்னர் இருந்தார், ஆளுநர். அந்த ஆளை பற்றி கேட்டவங்க இந்த குர்ஆன் ஓதுறவங்கள, இந்த குர்ஆனை வந்து ஜபரு ஜேரு பேசு சுக்குனு சத்து எல்லாம் போட்டிருக்கு. இதை யார் முதல்ல போட்டதுன்னா ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப். முன்னால் அரபுடைய காலத்தில் இப்போ கூட அரபு நாட்டில் குர்ஆன் பார்க்கும்போது ஜபர் ஜேரு போட்டிருக்காரு, அங்கே எதையுமே போட்டிருக்காரு. இவர் தான் சரி வெளியுலகத்தில் இஸ்லாம் வந்து உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு, அப்படி பரவணுன்னா ஜபர் ஜேரு போட்டால் தப்பா ஓத முடியுங்கிறக்கா ஜபர் ஜேபர் போட்டான். அவ்வளோ திறமையான ஆள். அது மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தில் நல்ல திறமையான நிர்வாகிக்கூடியவர் இருந்தாலும் அவனை இன்னைக்கு வரையும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபை பெரிய பெரிய உலமாக்கள் திட்டி பயன்படுத்துகிறார். ஏன்னு சொன்னால் பல சஹாபா பெருமக்களை படுகொலை செஞ்சுருக்கணும், தாபியங்களை படுகொலை செஞ்சுருக்கணும், பெரிய பெரிய நல்ல மனிதர்களாக படுகொலை செஞ்சுருக்கணும். என்ன காரணம்? அப்துல் மலிக் இப்னு மர்வான் அப்படிங்கிற பெரிய அரசர், அவர் தான் பெரிய அரசர். அது கீழே உள்ளதான் ஹஜ்ஜாஜ் பின் ஆளுநர் பெரிய ஆள். அப்போ ரொம்ப திறமையான ஆளில் ஆள் பார்த்து கூப்பிட்டு அப்போ எப்பா எவ்வளோ திறமையான ஆட்சி செய்கிற, சந்தோஷம், எவ்வளோ பெரிய பலனாலும் அவங்களுக்கு ஒரு மைனஸ் பண்ணுறது, அது அவங்களுக்கு மட்டும்தான் பிரத்யேகமாக தெரியும். இப்போ நான் இருக்கேன்னா இந்த என்னோட குறைபாடுகள் வெளியின்னு ஆளுக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போதெல்லாம் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக நல்ல விஷயம் பேசுவேன். ஆனால் என்கிட்ட உள்ள மைனஸ் பண்ணி எனக்கு மட்டும் தெரியும். நான் வெளியே சொன்னால் ஏன் எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டோம். இருந்தாலும் இந்த அப்துல் மலிக் இப்னு மர்வான் அது ஹஜ்ஜாஜ் மிஸ் கேட்குறப்ப, எப்பா இவ்வளோ திறமை ஆட்சி செய்கிற, மக்களுக்கு நல்ல புரட்சி பண்ணியிருக்க, எழுச்சி ஏற்படுத்தியிருக்க, உனக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குல்ல, என்ன மைனஸ் பாயிண்ட் சொல்லுப்பாங்க. எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பெரிய மைனஸ் பாயிண்ட் தெரியல, இன்னும் நீ எவ்வளோத்துல பொறாமல் இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்போ அப்துல் மலிக் மர்வான் சொல்லியிருக்க, அதை பாவி சீத்தான்ட்டு உள்ளவனும் ஒன்ட்டு இருங்க, சீத்தான்ட்டு உள்ளவனும் ஒன்ட்டு இது ஒன்று பார்த்தாத நீ கெட்டு போகிறதுக்கு. அந்த குணம்தான் பொறாமையின் விளைவாக தன்னை விட யாரும் புகழப்படக்கூடாது, தன்னை விட யாரும் தலைவராக கருதப்படக்கூடாது அப்படின்னு நினச்சி பல சஹாபா பெருமக்களை அவன் சொல்லு கேட்டு அடிமை வச்சான். ஆனால் நடக்கலை, படுகொலை செய்தாங்க. கண்ணியமானவர்களே, இந்த பொறாமை எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தான் சொல்லலாம். குர்ஆனுக்கு ஜபர் ஏற்பட்டு இன்று வரை நன்மையை சம்பாதித்து கொண்டு இருந்தாலும் அவனிடத்திலிருந்து அந்த பொறாமை என்ற தீய குணம் இன்னைக்கு எங்கே வந்து விட்டுருச்சு? அவனை கெட்ட சரத்தில் பேசுகிற ஆணிமன் நல்லபடி யாருன்னு சொல்ல, ஜபர்ஜேர் போட்டார், நல்லா செஞ்சார், இருந்தாலும் அவன் கெட்டவன், சஹாபாக்களை கொண்டவன், சாலிஹீன்களை கொண்டவன், தபகத்தானை கொண்டவன், கெட்ட பேரே வரலாற்றை நீடிக்கிறதுனா அந்த பொறாமை என்ற ஒரு தீய குணம். அதேமாரி குர்ஆனுடைய வசனங்களை கேட்டவங்க, ஹதீஸில் கேட்டவங்க, நம்ம வரலாற்று சம்பவங்களை கேட்டவங்களுக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கோம். காரூன் அப்படின்ற ஒரு மன்னர் இருந்தார். அப்போ மூசாரசன் காலத்தில் கௌமி மூசாவுடைய கூட்டத்திலேருந்து வந்தவர் காரூனுங்கிற அரசர். அந்த காரூன்னா யாருன்னா வெறும் படப்பட்டாளத்தில் பெரிய வசதியாக இருந்தவன். அவனுக்கு நிலைமை என்ன தெரியுமா? இன்னைக்கு அல்லாஹ் சொல்லிட்டான், நீனும் உன் சொத்துக்கள்னால் எவ்வளோ சொத்து இருந்துச்சு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அவனுக்கு கசானா மட்டும் என்ன நம்ம சொன்ன குளோனு 4 லட்சம் குளோன் இருந்துச்சு அவனுக்கு. எப்போ சொத்து குளோன் தங்கமாகவும் வைரமாகவும் பணமாகவும் வைடூரியமாகவும் அவனுக்கு இருந்தது 4 லட்சம் குளோன் இருந்துச்சான். அவன் ஒரு இடத்துக்கு போகிறான்னு சொன்னால் அந்த குளோன் சாவி இருக்குத்தியில் 60 மூட்டை சாவி, 60 ஒட்டகைகள் சுமக்கக்கூடிய அளவுக்கு சாவி வரணும். அந்தளவு பெரிய கோடீஸ்வரன். அல்லாஹ் சொல்லிட்டா, நீனும் சொத்துக்களும் சுகங்களும் எல்லாமே பூமியில் போட்டுன்னு சொல்லிட்டான். இன்னைக்கு வரைக்கும் கீழே பூமிக்கு போய்க்கிருக்கான்னா அன்னைக்கு மூசாவேசத்துக்காக ஆரம்பிச்சாலு இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டு இருக்கான். இப்போ அவன் போகிற நின்று சொன்னால் ஓட கேமத்தான் வந்துடும். ஏன் காரணம்? அவ்வளோ கொடியலனா காரணம் பற்றி சொல்கிறாங்க. இப்போ குர்ஆனை மனப்பாடம் பண்ணிய ஹாஃபில்கள் பல லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. பல லட்சம் பல கோடி கூட சொல்லலாம், அவ்வளோ பேர் இருக்காங்க ஹாஃபில்கள். ஆனால் தௌராத்தை மனப்பாடம் பண்ணுறது, தௌராத்துங்கிற வேலை இருக்குல்ல, அதை மனப்பாடம் பண்ணுறது 5 பேர் தான். அந்த 5 பேரில் இந்த காரூன் ஒருத்தன்.
இப்போ எவ்வளோ பெரிய ஆளுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன், தௌராத்தை மனப்பாடம் பண்ணக்கூடிய முக்கியமான ஆள். அது மட்டும் இல்லை, அவன் தௌராத்தை ஓதுனா அவனுக்கு குரல்லாம் உலகா இருக்குமா, ரசித்து கேட்கக்கூடிய அளவுக்கு பேசிக்கிட்டே இருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிரவுன் துரத்திட்டு போது கடலை கடந்தாங்கல்ல, பிரவுன் கூடத்தார் நைகில் நீங்கள் மூழ்கடிக்கப்பட்டாங்கல்ல, அந்த கலந்து வந்த நபர்களில் காரணம். இன்னொன்று சொல்கிறாங்க, அந்த பனு இஸ்ரவேலருக்கு 250 முக்கியமான தலைவர் இருந்தாங்களாம். அந்த தலைவர்களில் உன்னதமான முக்கியமான ஆள் இவன். இவ்வளோ பெரிய பொக்கிஷமும் சிறப்பான ஆளாக இருந்து கூட ஏன் காரணம் உள்ளக்க போய்ட்டு இருக்கான்? என்ன காரணம்? ஒன்றும் இல்லை, சின்ன ஈகோ. நம்ம வச்சுருந்தோம் பொறாமல். என்ன பொறாமல்? நம்ம இவ்வளோ வசதி நம்மளும் சொல்கிறோம், எத்தனை பேர் இருக்காங்களா, எல்லாத்தையும் கெட்டவும் சொல்ல முடியாது. ஏன்னா எத்தனை நல்லது செய்யக்கூடியவர்கள், மதரசாக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், ஏழை குடும்பத்துக்கு உதவி செய்ய எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் திரும்ப என்ன செஞ்சு இவ்வளோ சொத்து சோர்ந்துருக்கோம். ஆனால் நம்மளை கூட மோசா வச்சுக்கிறாங்க. ஒரு ஒன்றுமே இல்லாத ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கூட வச்சுருக்காரு. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தம்பி மரம் கூட வச்சுருக்காங்க. நம்ம கூட தௌராத்தையும் மனப்பாடம் பண்ணியிருக்கோம், சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது. நம்ம அதில் கூட இருக்கணும். என்கிட்ட ஒன்று இல்லாட்டா பரவாயில்ல, நான் அத்தனையும் வச்சுருக்கேனே. ஆனால் நம்மளை வச்சுக்கிறாங்க, ஹாரூனை முக்கிய மக்களை வச்சுக்கிறாரு அப்படின்ட்டு முதல்ல ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பராமரிச்சு. அப்போ எப்போதுமே ஹாரூன் மேலே பையன் மேற்கொள்கிற மாதிரி மனசில் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இவனுடைய இந்த பொறாமை கூட கொஞ்சம் ஜாஸ்தியாகி லெவலுக்கு வந்தான். மூசா பெரியாளா நம்ம பெரியாளா? மூசாட்ட நபிங்கிற பட்டம் குழந்தைன் வசதி வாய்ப்பில், செல்வ சுகத்தில், ஆளுமையில் எல்லாத்துலேயும் நம்ம பெரியாளாக இருக்கிறேன். ஒரு நம்ம பெரியாளாக இருப்போமோ அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு வந்து காரியம் செஞ்சுக்கிட்டேன், பயணம் செஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க, திருடுனால கையை வெட்ட போடணும், விபச்சாரம் செஞ்சால் அவனுக்கு கல்லெறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சட்டத்தை விடுறார். உடனே அந்த ஹாரூன் பக்கத்தில் இருந்தவன், அப்படியா மூசா, அப்போ நீங்கள் செஞ்சா என்ன நபியை பார்த்து, அதை ரசூல்லா பார்த்து எந்த சஹாபாக்காவது கேட்டிருப்பாங்களா? இவனை அந்த உள்ளத்தில் பொறாமைங்கிற வந்துட்டனால என்ன ஏற்படுது? மூசாவே எதிர்க்கிறான். மூசா, நீங்கள் செஞ்சாலும் விபச்சாரம் செஞ்சாலும் நீங்கள் கல்லால் அடித்து கொள்ளணுமா நெட்டாப்பில்? ஆமாம், உண்மைதான், என்னையும் கொள்ளணும். அப்போ பார்த்தா இதுதான்டா சான்ஸு, பிளான் போடுவோம். மூசாவை எப்படியாச்சும் இதை சிக்க வைக்கிறதுக்காக ஒரு விபச்சாரி காசை கொடுத்து ஏற்பாடு பண்ணி, இந்த பாரு நீ போகிற மூசா இருக்க சபைக்கு, ஏன்னா மூசா பலாத்காரம் பண்ணிட்டாப்புல, ஏன்னா மூசா தவறாக செஞ்சுட்டாப்புல அப்படின்னு சொல்கிற எல்லா மக்களும் மூசாவை குற்றவாளி ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பெண்ணை அனுப்புகிறாப்புல. பொம்பளையாருக்கு சொல்லிக்கிறதுக்காக ஒப்பாரி வச்சு என்ன மூசா அந்த மாதிரி பண்ணிட்டாங்க பண்ணான்னு சொன்னோன்னா இந்த செய்தி மூசா அதில் காலுக்கு ஏற்படுது. அப்போ புறப்படும்போது இஸ்முல் ஆலம் இருக்குல்ல, இஸ்முல் ஆலத்தை ஓதிட்டு, இஸ்முல் ஆலம்டா அந்த பெயரை சொல்லி துவா கேட்டால் துவா கபுலாம் உடனே எல்லாமே நடக்கும். அந்த இஸ்முல் ஆலத்தை ஓதிக்கிட்டு அந்த பெண்மொழி முன்னாடி இருந்து என்னமா சொல்லிட்டு வர்றாங்க. கைகாலம் ஆடி போச்சு அந்த பொம்பளைக்கு. புதுசாக மன்னிச்சுக்கிறங்க, நபியே மன்னிச்சுக்கிறங்க, இந்த ஹாரூன் பெயரை இப்போலாம் சொல்லி சொன்னால் உண்மையில் அப்படி எதுவும் நடக்கவே இல்லை, என்னை மன்னிச்சுன்னு சொன்னோன்னே மூசா பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எப்படியா டார்கெட் பண்ணுறது. எப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு மத்தியில் பயான் செஞ்சுருக்கார். இவன் வெளியே போனதுக்கு என்ன சும்மா பண்ண மாட்டான், தாரத்தப்பட்ட கொட்டு முழங்கு எல்லாத்தோடு போவான். ஒரு நாள் மூசாவை பயன் வைக்கும்போது அந்த கூட்டத்தோடு கொட்டு வச்சு நல்லா போனேன். மக்கள் என்ன செய்வாங்க, நானே பயன் வச்சுருக்கேன், இங்கே வெளியே க்ரௌடு சத்தம் ஓட்டு கூட்டம்லாம் ஆட்டோ ஓட்டும் என்னதே இருந்தாலும் அப்படி லேசு ஒரு பம்மை பார்க்க மாட்டோமா. இதேமாதிரி மக்கள்லாம் திரும்பி பார்த்தாரு. யாருன்னு சொன்னாங்க, மூசா பார்த்தியா மக்கள் எல்லாம் என்ன திரும்பி பார்க்க வச்சுட்டேன், மூசா வச்சுனா என்ன பார்த்து திரும்பி பார்க்க வச்சுட்டேன். இப்படி ஒவ்வொரு விஷயமா டெபிட் பண்ணும்போது பார்த்தா மூசா வச்சுனா சாப்பிட்டு தாங்க இல்லை. இது மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சது ஏழைகளுடைய நிலத்தை அபகரிக்கிறது, அக்கிரமம் பண்ணுறது, எல்லா மக்களுமே தனக்கு அடிமை நினைக்கிறது. சாதாரண மக்கள் எல்லாமே நம்ம தான் முசத்தி பணம் இருக்குது, மற்றெல்லாம் அடிமை நினைக்கிறது. இப்படிலாம் செஞ்சால் முஸ்லிமத்தை காரணம் காய்ச்சி ஓவர் பிடிக்கிருக்கு. யாரெல்லாம் முடிச்சிடுறோம் அப்படின்னு துவா கேட்டாங்க. யாரெல்லாம் இந்த காரணம் நீ காரணத்துக்கு எதிராக துவா செஞ்சாங்க. அன்று எழுந்தப்பட்டு மூவிக்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கான். ஆனால் அந்த காரூன் பொறாமை என்ற குணம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு வரலாற்று அல்லாஹ் குர்ஆன் அவனை பற்றி 70 ஆயத்தை சொல்லிட்டு வர்றான். இகழ்ந்து சொல்லக்கூடிய ஆயத்தை புகழ்ந்து சொல்லியிருப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி செய்ய சொல்கிறோமோ இந்த ஹாரூனைக்கு நான் உயர்த்தி சொல்லியிருப்போம். அவனுக்கு இருந்த எல்லாம் இருந்துச்சு. இன்னொன்று சொன்னால் 40 வருடம் விடாமல் இபாதத் செஞ்சான். அவ்வளோ பெரிய வணக்கசாலி, நல்ல ஹாஃபிலு தௌராத் இவ்வளோ இருந்து கூட நாசமாக போனக்கு என்ன காரணம்னா அந்த பொறாமை.
கண்ணியமானவர்களை இதெல்லாம் எதுக்கு சொல்லி காட்டுறேன்னா, நம்மகிட்ட இருந்தால் சரி பண்ணிக்கணும் நினைக்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம பண்ணுறது இருக்காது. ஆனால் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இமாம் சொல்லி தர்றாங்க. இப்படி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பத்தோடு பொறாம இருந்தது. இன்னைக்கு உதாரணத்துக்கு நம்ம ஒரு 5-6 கடை வச்சுருக்கோம், நம்ம கடையில் உட்காந்துருக்கோம். கஸ்டமர் நம்ம கடைக்கு வரணும், அவர் கடைக்கு போகுது. அவர் கடைக்கு போனால் ஒரு இப்படி என்ன வந்துச்சுன்னா, மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா அப்படின்னு சொல்லுது. சொன்னால் உனக்கும் பாதிப்பு வராது, அவனுக்கும் பாதிப்பு வராது அப்படின்னு சொல்கிறேன். முடிச்சிருக்கார் குறைஞ்சபட்சம் இல்லையா மாஷாலாம் சொல்லிப்பாங்க. ஏன்டா அந்த பொறாமை என்ன கஞ்சி கொண்டு கூட்டுரும். ஒரு சஹாபி, அந்த பேர் சரி ஞாபகம் இல்லை, ஒரு சஹாபி எப்படி சொன்னால் நிற்கிறோம்ல, நம்ம பண்ணி சொன்னால் 6 பேக் உள்ள மாதிரி ஆள் பிடிச்சிக்கிருக்காரு. அந்த காலத்தில் பிடிக்கும் பாத்ரூமாக இருந்துச்சு, வெளியே இருந்து பிடிச்சிக்கிருக்காரு. இந்த பார்த்து இன்னொரு ஆள் பார்த்துட்டு போகிறார். பார்த்தோன்னே பார்த்து என்ன உடம்புடாதுன்னு நினச்சாங்க. இந்த கிளாஸ் பண்ணி பொத்தரிக்க இருக்கார். மூச்சு பீச்சு எதுவுமே இல்லை. உடனே தூக்கிட்டு போய் ரசலாட போகிறாங்க. என்ன சொல்லா பிடிச்சிக்கணும் போயிட்டு, நீ யாராவது சந்தேகப்படுறா? நாலு தான் பக்கத்தில் பார்த்துட்டு போனாப்புல. அவரை கூப்பிடுங்க, ஏப்பா இப்படி என்ன நினச்சேன்? எனக்கு பிடிச்சிட்டு போனாப்புல என்ன உடம்புலாம் நினச்சேன். கேட்டா போயில மாசாலாம் தூக்கிட்டு போடாதான். மாசு உடம்பு பார்த்தா யாரை பார்த்தா பொறாம பொறாஞ்சா பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாங்க. மாசாலா என்ன அருமையான போயிரு ஆறா, இவனுக்கு வந்து அந்த ஆளு என்ன பேச்சு பேசுகிறான். மக்கள் நான் சொல்ல யதார்த்தம் சுட்டி காட்டுறேன். மக்கள் சொல்கிற பேச்சு யதார்த்தம் சொல்கிறோம் இவனுக்கு இருக்குன்னு. அப்போ என்ன சேனல் சொல்லுங்களா, அந்த நபரை முடிச்சியை சொல்லி அவன் ஆடையில் வந்து தண்ணி எடுத்து அந்த தண்ணி இருக்குல்ல அதை தூக்கி மேலே தெளித்தாங்க. தெளிச்சோன்னா வீட்டுறாங்க. இமாம் முடிச்சுக்கிறாங்கன்னா, இன்றைக்கி நம்ம பள்ளிவாசலில் பெருமாள் ஜுமா பிளேஸில் ஹவுஸ் இருக்குது. இந்த ஹவுஸ்லாம் ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா, இப்படி ஒருவருக்கு பொறாமப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா ஒருத்தர் பொறாமப்பட்டவர் பொறாம செஞ்சவர் 2 பேர் ஒரே ஹவுஸில் ஒளிச்செய்யப்படும் போது இவர் பட்ட கை அவர்கிட்ட போய் சேரும்போது அந்த பொறாமை பாதிப்பு ஏற்படாதுங்கிறதுக்காக ஹவுஸ் ஹோல்ட் விஷயங்கள் வச்சுருக்கேன். இன்னைக்காக சூழ்நிலை எல்லாமே இல்லாமல் போச்சு. ஆனால் சொல்கிறோம், பெரியவங்க சொல்கிறாங்க, இதுக்காக தான் ஹவுஸே கட்டப்படுன்னு சொல்கிறாங்க. கண்ணியத்திற்குள்ள நம்ம அந்த பொறாமையிலேருந்து பாதிப்பு தப்புன்னு நினச்சின்னா, காலையில் 3 தடவை ஒன்றும் பெருசுலாம் இல்லை. காலையில் எந்திரிச்சோன்னா 3 தடவை குளிர்னாசு, நைட்டு ஒரு 3 தடவை குளிர்னாசு. ஓனுங்க பொறாமை பாதிப்புகள் வராதுன்னு இமாம் சொல்லித்தரான். சரி, இந்த பொறாமைகளுடைய வேறு பாதிப்பு என்ன இருக்குன்னு பார்த்தா, செய்திகள் கொண்டு விட்டு போயிருக்கு. செய்தியில் நீ பார்க்கணும், நம்ம கேள்விப்பட்டது பார்த்து இல்லைன்னு சொல்கிறோம். மலேசியா ஊரெல்லாம் பார்த்தோம்னா கடைக்கு முன்னாடி இருபது ஒட்டி கிடக்குமா. அவனுக்கு வியாபாரம் நடக்குதுண்டா அதுக்கு எடுக்கிறதுக்கெல்லாமே மாத்தண்டு போய் அதுக்குன்னு ஒரு ஆன்சர் இருக்காங்கல்ல, அதை செஞ்சு கொண்டு போட்டுருவோம். ஏன்னா நம்ம எல்லாம் நமக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்லை, அடுத்தவனுக்கு 2 கண்ணு போகணும்னு நினைக்கிறவங்க தான் நிறையமா இருக்காங்க. கண்ணியமானவர்களை இது போல செய்கணும். எப்படி இந்த செய்கணுக்கு சொல்லாமல் தப்பல நல்லா குரான் சொல்கிறாங்க, அம் யாசுதுன அலன்னா ஆலாமா ஆத்தாமுல்லாமி பள்ளி. எப்பா நான் என்னுடைய உடைய அற்புதத்தை நபித்துவத்தை ரிசாலத்தை ஒருத்தர் கொடுத்துருக்கேன். இதை பார்த்து நீ எப்போ பராமப்படுற? உக்கத ஆத்தினா ஆலை இப்ராஹிம் கித்தாபுல் ஹிக்மா. ஏப்பா உன்னுடைய யூதர்கள் குலத்தை சேர்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கித்தாபை கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஞானத்தையும் கொடுத்துருக்கோம்ப்பா. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நபிமாருக்கு எல்லாத்துக்கும் சிறப்பு கொடுத்துருங்க. அத்தனை பேர்த்து கொடுத்தவரை இந்த ரிசாலத் யோதியாகிய உங்களுக்கு வராதனால இந்த முகமது நபி மேலேயே இங்கே உலக பொறாமைப்படுறீங்க எல்லாம் கேட்கலாம். அந்த பொறாமைப்பட்டதுலாம் நபிகள் நாயகத்துக்கே செய்வது நம்மால் இவங்க என்ன செஞ்சான், லபீத் இப்னு அல்சம் என்ற ஒருத்தன் ரசூலுல்லாஹ்வுடைய சீப்பு முடியை சுற்றி ஒரு ஆண் பேரிச்சம்பளம் அந்த பாலை இருக்குல்ல, அந்த பாலைக்கு வச்சு ஒரு கிணத்து கீழே வச்சு சேவை செஞ்சான். ரசூலுல்லாஹ் செய்யணும்னா அப்படியே பேர் பிடிச்ச அளவெல்லாம் இல்லை, ஒரு சரியான ஞாபக சக்தியில் ஒரு சந்தேகம் தொழுகிறது வைக்கிறோம். 3 கேட்க 4 கேட்க ஞாபகம் இல்லையே, அதுவும் சொல்கிற ஒரு நானும் தெரியலையே, தொழு நிச்சயம் மாட்டி கிட்டத்தேன் அனுப்பிச்சு சும்மா என்ன சொல்கிறவங்க குர்ஆனுக்கு ஓதுங்க. எப்போ தௌராத் வந்து ஓதப்படாப்புல எல்லாரும் ஞாபக சக்தி மனசுக்கு இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு அது செஞ்சது செய்யாது செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆனால் செஞ்ச மாதிரி ஞாபகம். இப்படி சின்ன சின்ன ஞாபகம் வச்சு கடைசி அல்லாஹ் தஆலா 2 மலக்குமார்களை அனுப்பி சொல்கிறாங்க, சூரா குல் அவுது பிரபில் ஃபலக்கு குல் அவுது பிரபின் சூரா, அந்த சூறாவை இறக்கி இந்த செய்தியை எடுத்தாங்கன்னு சொல்கிறான். இது சொன்னால் இந்த பொறாமை செவினையில் கொண்டு போய் விட்டுரும். நிறைய பேர் இன்றைக்கி இந்த ஏற்பாடு மற்ற மன காப்பங்கள்லாம் நிறைய இருக்கிறதுனா இந்த மாதிரி பலாயம் பேசு. ஏன்னா என்ன ஒரே பொறாமோ, அதாவது அடுத்தவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கோடீஸ்வரர் இருக்கார், செல்வந்தர் இருக்கார், அவர் நல்லா செலவழிக்கிறார், ஏழைகள் கொடுக்குறார், எல்லாம் செய்கிறார். சரி என்ன
செலவிக்கலாம், இதே மாதிரி அல்லாஹ் நமக்கு நின்று நம்மளே செலவிக்கணும்னு நினச்சா அது பொறாமை. ஒரு ஆள் இருக்காரு, மார்க்கெட்டு திறமையான ஆள், மசூதி பார்க்க இப்படி பேச்சா இருக்காங்க. ஒரு ஆளும் நினைக்கிறா பார்த்து இவ்வளோ திறமையான பேச்சு, இந்த மாதிரி கம்பீரமான பேச்சு நம்மளும் பேசணும், நம்ம சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா பொறாமை இல்லை. கண்ணியத்திற்கு அல்லாஹுடைய நல்லடியாகவே இந்த பொறாமையுடைய விளைவு என்னன்னு சொன்னால், பெருமானாருக்கு யூதர்கள் எப்படி பொறாமைப்பட்டார்களோ அதே போலதான் இந்திய திருநாட்டிலே இஸ்லாமியர்கள் மீது மாற்று மத துவேசிகள் கொண்ட பொறாமையின் காரணமாக தான் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் எந்த இடத்துலையும் வேண்டா இஸ்லாமத்தில் ஆட்சி செய்யப்பட்டிருக்கான். நல்ல பேர் இன்றைக்கி ஒரு கொரோனா வந்துச்சு, புயல் வருது, வெள்ளம் வருது, எல்லா இடத்துலையுமே இவங்க நல்லா செய்கிறாங்க. இந்து மக்கள் கூட மற்ற சகோதர மக்கள் கூட ஆய்வானை யூடியூப்பில் பேசணும் பாருங்கள், ஆய்வார்கள் எவ்வளோ நல்லா செய்கிறாங்க, எவ்வளோ நல்லா செய்கிறாங்க, அத்தனை நல்லா சொல்லணும். இதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு பொறுக்க முடியல. என்னடா நம்ம இவ்வளோ மெஜாரிட்டி அந்த மக்கள் இருக்கோம், இந்த 130 கோடி பேர் 100 கோடி பேர் நம்ம இருக்கோம், நம்மளை பொறுத்தல் போட மாட்டேங்கிறானே, எல்லாமே இந்த பாய்மான் சொல்லிக்கிருக்கானே, சுதந்திர போகிற வரலாறு எடுத்து பார்த்தாங்க எல்லாம் அவன் பேரை தெரிஞ்சு வச்சுருக்கான், இங்கே என்ன செஞ்சாலும் அவன் சொல்லியிருக்கான், இன்னும் விடக்கூடாதுப்பா அப்படிங்கிறக்காக இன்னைக்கு மத துவேசிகள் இஸ்லாத்தின் கொண்ட பொறாமையின் காரணமாகத்தான் எத்தனை ஒரு பாபர் இடிச்சு அவனும் ஆகிட்டான். இன்னைக்கு மதுரா பள்ளிவாசல், மதுரை அதுதான் காசியில் ஒரு பள்ளிவாசல், ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கு ஏதாச்சும் கோயிலுக்குள்ள பேஸ்பட்டே இருக்கான்னு பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவரை இதே போல் இஸ்லாமிய சட்டத்தில் வேற முஸ்லீம்கள் நிலையானபடி எங்கேயும் நடமாட முடியல. அதாவது ஒரு பிரச்சனை நேற்று முன்னாள் பேசிக்கிட்டு சொல்கிறாப்புல, நான் ஒரு இடத்துல போய்க்கிருந்தேன், போலீஸ் முஸ்லீம்களாக பிடிச்சிக்கிருக்கேன், என்னை கேட்டாப்புல என் பேர் குமார்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உண்மையான முஸ்லீம் பேரை சொல்லியிருந்தா நேற்றோட முந்தானது நம்ம கல்வி உட்காந்து பேசும்போது உண்மையிலே பேரை சொல்லியிருந்தா என்னை பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. யாருச்சா தப்பிக்கிறக்காக சொல்லலாமா? கண்ணியமானவர்களே, நிம்மதி எங்கேயுமே இல்லை. கண்ணியமானவர்களே, யார் பொறாமைப்பட்டார்களோ அவருடைய முடிவு இழிவிலே தான் முடியும். ஏன் தெரியுமா? சூரத்து யூசுப் குரான் ஓதிருப்போம், யூசுப் சம்பளம் கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் சொல்லும்போது அஹ்சன கஸஸ், அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வரலாறு மிக அழகிய வரலான்னு சொல்கிறான். என்னது? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் சொல்கிறாங்க, நபி இன்னிய ராய்த்து அஹத கௌகபா, நான் 11 நட்சத்திரமும் சூரியனும் சந்திரனும் எனக்கு செஞ்சா செய்கிற மாதிரி பண்ணேன்னு சொல்கிறான். இதில் கணவனோட விளக்கத்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் வாங்கிட்டேன். ஆஹா, ரொம்ப விசேஷமான கனவாக இருக்குது சொல்கிறாங்க. இந்த கதவை மனமாட்டு சொல்லிதாப்பான்னு சொல்கிறான். அப்போ இவ்வளோ விசேஷமான கனவு கொண்டோடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் ஓவர் பிரிய வைக்கிறாங்க. இவங்க மேலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பிரிய வைக்கிறாங்க. அத்தை மேலே பார்த்தா ஓவராக பிரிய வைக்கிறாங்க. அப்போ ஏதோ காரணம் இருக்குன்னு சொல்லி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பாலங்கிணத்தை உருவாக்கி போட்டான், சொல்கிறதுக்கு மீறிச்சிட்டான். கண்ணியமானவர்களே, எப்படி இஸ்லாத்துக்கு எதிராக எப்படி சூழ்ச்சித்தார்களோ அதே போல் யூசுப் நபியை தன் சகோதரர்களை கிணத்துல தூக்கி உள்ளே போட்டான். எனக்கு கொலை பண்ணுறதுக்காகத்தான். ஆனால் அதில் காப்பாற்றிட்டான், வேற ஆளுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. கடைசி என்ன முடிவு? யாரெல்லாம் யூசுப் நபியை கொலை செய்ய முயற்சித்தார்களோ கடைசியில் போய் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனைவி அவங்க பிள்ளைங்க 11 பேர் எல்லாம் போய் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை காலடியில் இருந்து சஜ்ஜா செய்தார்கள். அப்போ சொல்கிறாங்க, அத்தா நான் அன்னை கனவு கொண்டனே 11 நட்சத்திரமும் சூரியனும் சங்கீதம் எனக்கு சஜ்ஜா செய்ய கனவுன்னே சொன்னேன். இதுதான் விளைவு. எவ்வளவோ கிட்டத்தட்ட யூசுஃபை குற்றவாளி என்றார்கள், திருடர் என்றார்கள், கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். கடைசியில் முடிவதுமா யூசுஃப் காலில் விழுந்தாங்க. அதே போலதான் இன்னைக்கு எவ்வளோ பெரிய சூழ்ச்சிகளை இந்தியாவில் செய்தாலும் சரி, நாம் இருக்கிறோமோ இல்லையோ, இந்த இந்திய திருநாளும் சரி, எல்லா மக்களும் சரி இஸ்லாத்திடத்திலே இஸ்லாமிய மக்களிடத்திலே சரணடைவார்கள். கண்ணியமானவர்களே, அதே போல் நாமும் நம்ம மனத்தில் பொறாமல் இருந்துச்சுன்னா முடிஞ்சளவு விட்டுருவோம். ஏன்டா இந்த பொறாமல் ஒரு சில என்ன ஜும்மாவோடைய நேரங்கிறது ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கேன், நிறைய இருக்குது. இந்த தீய குணம் உள்ளத்தில் வந்துச்சுன்னா உங்களுக்கு மாசாலா லாபத்தை எல்லா பிள்ளை ஒருங்க இல்லையா, டெய்லி குளிர் அப்படின்னு சொல்ல காலம் எந்திரிக்கல, இது பெரிய கஷ்டமாக எல்லா பிள்ளையும் அக்டோபர் புதுசாக கேட்ட பிள்ளைய கேட்டால் கூட குளிர் அப்படின்னு சொல்ல ஓதுங்க. டெய்லி 3 தடவை அடுக்க போது 3 தடவை ஓதுங்க. அல்லாஹ் இந்த பொறாமை என்ற முசீபத்தை விட்டும் உங்களையும் நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்து இஸ்லாமிய சமூகம் வெகுண்டெழுந்த சமூகமாக உயரிய சமூகமாக மாற்றுவதற்கு எல்லாம் அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக என்று வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.